ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இது நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நல்லா வெடித்து வரும். பாப்கார்ன் மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்சேன்னா கரைஞ்சி போயிடும். கசக்காது, ஒன்றும் செய்யாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ளெயினாக தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டாணி வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ பட்டாணி வந்து நல்லா வேக வச்சு தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதையும் நான் வந்து பட்டாணியை எடுத்துருக்கேன். இது கூட வெங்காயம், நான் தக்காளி இதெல்லாம் நான் சேர்க்கலைங்க. ஜஸ்ட் நார்மலாக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணுறோம். உங்கள்கிட்ட வெள்ளரிக்காய் இருக்கா, சேர்த்துக்கலாம். தக்காளி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே நான் சேர்க்கலை, ஜஸ்ட் நார்மலாக சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலாங்க. ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சீரகத்தூள். நான் வீட்டிலே ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். சீரகத்தூள்னு இது. அப்புறம் இதில் வந்து மிளகாய், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். லைட்டாக தாங்க இதில் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்.